பார்த்தாலும் காவேரி வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. ஏன் அப்படின்னம்னா, விஜய் ஃபோட்டோவ காவேரி வந்து போஸ்டர் வந்து தெரு ஃபுல்லா ஒட்டியிருக்காங்கல்ல, அத வந்து எப்படியும் விஜய் இன்னைக்கு காலையில ஜாக்கிங் போயிருப்பாங்க. அத பார்த்துருப்பாங்க. ஒரே சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு காவேரி வந்து ஹேப்பியா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுருப்பாங்க. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, விஜய் ரொம்பவுமே கோவமா வராரு. கோவமா வந்து அந்த போஸ்டரும் கையோட எடுத்துட்டு வந்து, "இது என்ன?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "நீங்க தான் பாஸ்" அப்படிங்கிற மாதிரி நக்கலா பதில் சொல்லும்போது, விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. "இதுக்கு தான் எனக்கு தெரியாம வந்து அப்படி வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்தியா? என் டிபிக்கு வைக்கிறதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னேன். நீ ஏன் என்கிட்ட உண்மைய மறைச்ச?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து கோவப்படுறாங்க. காவேரி வந்து இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. விஜய் சந்தோஷப்படுவாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுறாங்க. "என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஓகே சொல்லியிருப்பேன்ல. எதுக்கு என்ன மறைச்சு என்கிட்ட தெரியாம பொய் சொல்லி இப்படி எடுத்த காவேரி? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவுமே காவேரியை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிறாங்க.